வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். இந்த ஒரு கொஷின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேஜஸில் எவ்வளோ என்ரிச்சிங்கான கண்டென்ட் இருக்குன்னு பாருங்கள். யூரேஷியா, யூரோப், ஏஷியா இதை மட்டும் கவர் பண்ணால் கூட போதும். அதில் சைனா என்னென்ன பண்ணுறாங்க, இந்த கமிட்டிஸ், ஒரு லா கமிஷனோட ரிப்போர்ட்டு, ஒரு ஆர்டிக்கல் நம்பர் எழுதியிருக்கேன். அது இல்லாமல் ஃபைனல் கன்க்ளூஷனில் இப்போ இங்கே வந்து இது மூலிமா நான் எக்ஸாமினருக்கு என்ன தெரியப்படுத்தணும்னா, சைனா வந்து இப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு 2 கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் நான் வந்து ரொம்ப வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணுது. சேம் கொஷினுக்கு மல்டிபிள் டயக்ராம்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், மல்டிபிள் ப்ரெசன்டேஷன் எல்லாமே ஒரே கொஷினில் யூஸ் பண்ணி என்னுடைய பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அடிஷன், எக்ஸாம்பிள்ஸு, இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் இது எல்லாமே என்னுடைய ஸ்ட்ரென்த் ஏரியாஸ். இந்த டேட்டாக்கே இப்போ எனக்கு வந்து ஒரு 0.25 மார்க் கிடைக்கும். இதை விட்டுட்டு நான் வந்து கோர்ட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்டினன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல என்னென்னலாம் மிஸ்யூஸ்ன்னு கேட்குறப்போ இந்த கொஷினுக்கு நமக்கு ரொம்ப டு த பாயிண்ட் டேட்டா வந்து இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே எழுத தெரியலன்னா இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹரிணி. இப்போ ரீசெண்டாக கன்க்ளூட் பண்ண சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2022 ஆல் இண்டியா ரேங்க் 289 எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது மெயின்ஸுக்கு எப்படி பண்ணணும், அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்ன சோர்ஸஸ், அது எப்படி படிக்கணும், எப்படி ஆன்சர் ரைட்டிங் வந்து நம்ம பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் எப்படி மெயின்ஸ் பேப்பரை வந்து அப்ரோச் பண்ணணும், ஸோ அப்படி இந்த ஓவரால் ப்ராசஸ் எப்படி பண்ணலான்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபர்தராக நான் ஜிஎஸ்க்கு நான் ஆன்சர் ஷீட்டை நான் காட்டலன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாடல் ஆன்சரை ஒரு 2 ஆன்சரை மட்டும் பார்ப்போம். ஐஆரில் வந்து மேப் போடணும்னு சொல்லியிருந்தேன். இந்த மேப் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் ஃபுல்லாகவே எல்லாம் கவர் ஆகிருக்காது. நமக்கு என்ன தேவையோ, சைனாவை பற்றி கேட்டிருக்காங்கன்னா யூரேஷியா, யூரோப், ஏஷியா இதை மட்டும் கவர் பண்ணால் கூட போதும். அதில் சைனா என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ சைனா, ரஷ்யா இடையில் மங்கோலியா இதெல்லாம் கவர் பண்ணி நான் இந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ட்ரொடக்ஷன், சின்ன இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து கண்டெக்சுவல் இன்ட்ரொடக்ஷனாக நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள், ரஷ்யா உக்ரைன் வாரில் இந்தியா, சைனா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இல்லையா, இது எப்படி பார்க்கலான்னு. ஸோ ஒரு இன்ட்ரொடக்ஷனே கண்டெக்சுவல் பேஸாக, ஸோ நான் கரண்ட் அஃபேர்ஸில் அவேராக இருக்கேன்றது இங்கே தெரிய வருது. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜிக்னு நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் டைவர்ஷன் ஃபார் வெஸ்ட்டு, இந்த மாதிரி மைண்டை எப்படி டிவியேட் பண்ணுறாங்க, சைனா வந்து எப்படி இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன் என்ன எழுதியிருக்கேன்னா, கீவேர்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு டாப்பிக்கும் கீவேர்டு யூஸ் பண்ணணுன்னு. நான் எழுதியிருக்க கன்க்ளூஷன் மட்டும் படிக்கிறேன். சைனா பீயிங் எ ரிவிஷனிஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிஸ்ட் டிப்ளமேசி, இந்தியா நீட் டு டேக் ஃபார்வர்ட் எவ்ரி ஸ்டெப் பியூர்லி பேஸ்ட் ஆன் இட்ஸ் வேல்யூஸ் அண்ட் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். ப்ராக்கெட்டில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எஸ் ஜெய்சங்கர்னு எழுதியிருக்கேன். இப்போ இங்கே வந்து இது மூலிமா நான் எக்ஸாமினருக்கு என்ன தெரியப்படுத்தணும்னா, சைனா வந்து இப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு 2 கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு, ரிவிஷனிஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிஸ்ட் டிப்ளமேசி. அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த பாலிசிஸை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி இருந்தாலும் நம்ம இந்தியா எப்படி இருக்கணும், ஓன் வேல்யூஸ், ஓன் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இருக்கணும். இதை சொன்னவர் வந்து ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேல்யூ எடிஷனோட ஒரு கன்க்ளூஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டைவர்ஷன் ஃபார் வெஸ்ட்டுக்கு வந்து நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் எல்லாமே, ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நான் கொடுத்துருக்க எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். என்னுடைய பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ எடிஷன், எக்ஸாம்பிள்ஸு, இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் இது எல்லாமே என்னுடைய ஸ்ட்ரென்த் ஏரியாஸ். எனக்கு கண்டென்ட் இருக்கோ இல்லையோ அது சம்மந்தப்படுத்தின எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஒரே டாப்பிக்கு நான் ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுக்க கூட தயங்க மாட்டேன். ஏன்னா எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஜுடிஷியரி ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கு, ஏன் ஜுடிஷியரி வந்து ஓவர் பர்டனாக இருக்குது, அண்டர் ட்ரையல்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கு. அதுக்கு நான் இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரு டேட்டா வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். என்னென்னு படிக்கிறேன். ஓவர் 75% ஆஃப் த கேசஸ் இன் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர் அண்டர் ட்ரையல்ஸ் அக்கார்டிங் டு என்சிஆர்பி டேட்டா. ஓகேங்களா, இப்போ வந்து க்ரைம் ரிலேட் பண்ணியும் கோர்ட்ஸை இன்வால்வ் பண்ணியும் ஒரு டேட்டா வருது. 70% வந்து அண்டர் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொஷினை வந்து டைரெக்டாக ஹிட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டாக்கே இப்போ எனக்கு வந்து ஒரு 0.25 மார்க் கிடைக்கும். இதை விட்டுட்டு நான் வந்து கோர்ட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜுடிஷியரி 124 ஜுடிஷியரியை பற்றி டீல் பண்ணுது, நான் அப்படி எழுதுனேன்னா அது இர்ரெலவெண்ட்டான ஒரு இன்ட்ரொடக்ஷனு, அதுக்கு மார்க் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த டேட்டாக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். அது போக இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அனலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கொஷினு. இது எப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம், அது ஒன்று. அண்டர் ட்ரையல்ஸ் இதனுடைய ப்ரெசன்டேஷன் பாருங்கள். நான் ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல, 1 2 3ன்னு போட்டு எழுதலை. அதுலேருந்து ஒரு லைன்ஸ் மாதிரி கொண்டு வந்து என்கிட்ட கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோன்னா இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்ம விட்டுருவோம்.
மீதி உள்ள ஸ்பேஸில் நம்ம கண்டென்ட் பேஜ் கவர் ஆகிடும். இன்னொன்று டைம் வந்து இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். இதுக்கப்புறம் ரீசன்ஸ் என்ன அண்டர் ட்ரையல்ஸ்க்கு, இது போக வந்து அந்த ரீசன்ஸ்லேயே வந்து சப்ஹெட்டிங்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், இப்போ இந்த கொஷின்லேயே நீங்கள் 2-3 மெத்தட் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரொடக்ஷன் வந்து டேட்டா, இந்த ப்ரெசன்டேஷனு, அடுத்து 1-2ன்னு சப்டிவிஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து டிசைரபிலிட்டி ஆஃப் பெயில் லா, அது வேணுமா வேணாவா, எனக்கு இவ்வளோ தான் இடம் இருக்குது, இதில் நான் வேணும்னு எழுதுறதுக்கு எனக்கு 4 பாயிண்ட்டு, வேணான்னு எழுத 4 பாயிண்ட்டு வேணும், பட் ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஷார்ட்டாக இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனுக்கு கோடு போட்ட மாதிரி கோடு போட்டு எஸ்ன்னு போட்டு இந்த லா வேணுன்றதுக்கு எஸ் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட்ஸும் நோங்கிறது நான் கொடுத்துட்டேன். தெளிவாக நான் வந்து இந்த 2ஆக பிரிச்சிருக்கிறப்போ விசிபிலிட்டியாக இருக்கும் பார்க்குற எக்ஸாமினருக்கு. ஃபர்தராக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 2 பேஜில் வந்து மோர் தென் எனஃப் கண்டென்ட் இருக்கும். நம்ம பார்த்தாலும் அட்ராக்டிவாக தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து மோனோட்டோனஸாக இல்லாமல் ஒரே கொஷனில் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ஆன்சர் ஸ்ட்ரக்சரை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஃபர்தராக கன்க்ளூஷன் என்ன எழுதியிருக்கேன்னா, judiciary is an important organ for a federal country. It should be allowed to take up federal cases rather than petty cases to ensure smooth democratic functioning சொல்லிட்டு இதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஜெனரிக்கான ஒரு கன்க்ளூஷன் தான். நமக்கு ரொம்ப டு த பாயிண்ட் டேட்டா வந்து இல்லை அப்படின்னா, நம்ம எதுவுமே எழுத தெரியலன்னா குவாலிட்டியிலேருந்து வேர்ட்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆகணும், டெமோக்ரஸி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தான் ஜுடிஷியரி இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நடுவில் பிரச்சனை வராதை தீர்க்கறதுக்காக. ஸோ அந்த ஜுடிஷியரோட இம்பார்ட்டன்ஸை வச்சு ஒரு கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிருக்கேன். இன்னொரு கொஸ்டின் எடுத்துக்குவோம். இஷ்யூஸ் இன் எலெக்ஷன். அதில் எலெக்ஷன்லேயே நிறைய இஷ்யூஸ் இருக்கும். எலெக்ஷன் சிஸ்டமில் எலெக்ஷன் ஃபண்டிங்கில் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். அந்த ஃபண்டிங்லேயே பாருங்கள், வேல்யூ அடிஷன் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு. ஃபண்டிங் வந்து ஒப்பேக் சிஸ்டமு, மோர் தென் 70% வந்து ஓவர்சீஸ். இது ஒரு டேட்டா. இங்கே இன்னொரு டேட்டா கொடுத்துருக்கேன் பாருங்கள். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய கிரிமினலைசேஷன் அரௌண்ட் 17th லோக்சபாவில் 42% வந்து கிரிமினல்ஸாக இருக்காங்கன்றது ஏடிஆர் ரிப்போர்ட்டுங்கிற வேர்டு கொடுத்துருக்கேன். 17th லோக்சபா கொடுத்துருக்கேன். 42% அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கிரிமினலைசேஷனுங்கிற கீவேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷினுக்கு இந்த ஒரே ஒரு சப்டாப்பிக்கில் 4 ரெலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா. இப்போ எலெக்ஷன் சிஸ்டமில் ஃபண்டிங் மட்டுமே இஷ்யூஸ் கிடையாது. இன்க்ளூசிவிட்டி ப்ராப்ளம் இன் எலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு என்ஆர்ஐஸ் வந்து ஓட்டிங் பண்ண முடியாமல் போகிறது, பிடபிள்யூடி வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகிறது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சிஸ்டமு, ப்ராக்ஸி ஓட்டிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் எ டிஃப்ரெண்ட் டாபிக் இன் இட் செல்ஃப். அது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல யோசித்து வைடராக எழுதியிருக்கணும். அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அக்கௌண்டபிலிட்டி இல்லைங்கிறத வந்து இங்கே அகெயின் வந்து கீவேர்ட்ஸ் பாருங்கள். எலக்டோரல் பாண்ட்ஸு, ஆர்டிஐ ஆக்ட்டு, அகைன் ஒரு ஆக்டை கொண்டு வர இந்த இடத்துல, மணி லாண்ட்ரிங், டெரர் ஃபினான்சிங், இதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரிமோட் ஓட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஒரு லா கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன், என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே லா கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து தினேஷ் கோஸ்வாமி அவருடைய ரிப்போர்ட்டு, இந்திரஜித் குப்தா கமிட்டி என்ன சொல்லியிருக்கு, இது போக ரெகுலேஷன்ஸ் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஃபர்தராக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துலையே வந்து 3 கமிட்டிஸை நான் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த இடத்துல ஒரு சில ஹெசிடேஷன் இருக்கும், ஒரே கமிட்டியை போட்டால் போதும், ஒன் இஸ் எனாஃப்னு. இஃப் யூ ஹவ் மோர் பாயிண்ட்ஸ் கிவ் இட் மோர். நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ நமக்கு தெரிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும். நான் பல வாட்டி சொல்லிட்டேன், இந்த ஹெசிடேஷன் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஃபர்தராக நான் எழுதியிருக்கிற கன்க்ளூஷனை நான் படிக்கிறேன். எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அகெயின் ப்ராக்கெட்குள்ளே கோட்டா கமிஷன் and Kothari committees need to be implemented in letter and spirit to be a beacon of democracy. Again பாருங்கள், எத்தனை ஆல்ரெடி நான் 3 கமிட்டிஸ், 2 கமிட்டிஸ், ஒரு லா கமிஷனோட ரிப்போர்ட்டு, ஒரு ஆர்டிக்கல் நம்பர் எழுதியிருக்கேன். அது இல்லாமல் ஃபைனல் கன்க்ளூஷனில் ஹோத்தா கமிஷன், கோத்தாரி கமிட்டிஸ் அதையும் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகான் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு ஃபைனலில் கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா எலெக்ஷனுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ப்ரொசீஜர், ஒரு நான் இன் டெமோக்ரஸி. அதனால் நான் அதுக்கு ஒரு கீவேர்ட் பிகான் ஆஃப் டெமோக்ரஸின்ற வேர்டை நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேஜஸில் எவ்வளோ என்ரிச்சிங்கான கண்டென்ட் இருக்குன்னு பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து ஆர்டிகல்ஸ் கொடுத்துரும். எலெக்ஷன் சம்மந்தப்படுத்தி ஒரு கீவேர்ட் இருக்குன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், இது வந்து எல்லா கண்ட்ரிஸுமே கிடையாது. ஸோ அதுவே ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. அது கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ்லேயே 4 கீவேர்ட்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல ஒரு 3-4 கமிட்டிஸ் கொடுத்துருக்கேன். ஃபைனலி கன்க்ளூஷனில் கமிட்டிஸ் ஒரு 15 மார்க் இருக்குது. இதை விட எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. வேறு பாயிண்ட்ஸும் இல்லையும் கூட. நான் இருந்த எல்லாத்தையுமே நான் எழுதியாச்சு. ஃபர்தராக இன்னொரு கொஷின் காட்டணும்னு நினைக்கிறேன். அதே ஜுடிஷியரியில் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டின்னு போட்டு அந்த ப்ரெசன்டேஷன் பாருங்கள். நம்ம பாயிண்ட் வைஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதி கூட நம்ம வைடராக கவர் பண்ணிக்கலாம். இன்னொன்று, ஒரே கொஷினுக்கு நான் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கேன்னா அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறப்போ நிறைய வேல்யூ அடிஷன் பண்ண முடியும். அதே மாதிரி ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன, அதில் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் டிஃப்ரென்ஸு, ஃபெடரலிசம்ங்கிற கீவேர்டு, ஸோ இந்த மாதிரி மாண்டெஸ்கியூ அப்படிங்கிறவரோட நேமு, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே மேஜராக காட்டியிருக்கோம். அகெயின் வந்து இந்த ஜுடிஷியரிக்கு என்ன கன்க்ளூஷன் எழுதியிருக்கேன்னா, ஜுடிஷியரி இஸ் தி 3rd pillar ஆஃப் கவர்மெண்ட் and must ensure fair, substantive justice delivery. ஸோ கீவேர்ட்ஸ் என்னென்னா 3rd pillar, fair and substantive justice delivery, இது ரெண்டுமே கீவேர்ட்ஸு. இது இல்லாமல் மற்ற கொஷின்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்டினன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல என்னென்னலாம் மிஸ்யூஸ்ன்னு கேட்குறப்போ இந்த கொஷினுக்கு என்னென்ன சேஃப்கார்ட்ஸ் இருக்குதுன்னு லைனாக நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோன்னா ஒரு இன்டென்ட் விட்டு இவ்வளோ பாயிண்ட்ஸை கொடுத்து எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணோன்னா இதில் கண்டிப்பாக ஒரு அண்டர்லைன் பண்ண எல்லாமே வந்து கீவேர்ட்ஸாக தான் இருக்கும். அதில் கேசஸ் மென்ஷன் பண்ணணும். அது போக எக்ஸாம்பிள், ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணலாம். இது போக இந்த எக்ஸாம்பிளில் வந்து பீகாரில் வந்து ஒரே ஆர்டினன்ஸை நிறைய வாட்டி ரீப்ரோமால்கேட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிளை நம்ம கொடுக்கலாம். ஸோ இது எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்ற சஜஷன் வந்து நம்ம கொடுக்குறப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் கிருஷ்ணகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த கேஸை வச்சு நான் முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேல்யூ அடிஷன் என்னென்னா கன்க்ளூஷனில் இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு கவர்னர் கையில் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் அத்தனை வாட்டி மிஸ்யூஸ் பண்ணி ரீப்ரோமால்கேட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அப்படிங்கிற இந்த 2 வேர்ட்ஸுமே வந்து நான் கன்க்ளூஷனில் கொடுத்துருப்பேன். நம்ம இது வந்து ஒரு கைட்லைன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும்னு நினைக்காம அந்த மாதிரி கொடுக்கலாம், 2த்தையும் சேர்த்து. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட்டு. இது எப்பயுமே மாறாது. ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் செக்டர் பேஸ் பண்ண கொஷினை நான் டெப்த்தாக போக விரும்பல. எப்படி ஓவரால் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேங்கிறத மட்டும் காட்டுறேன். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பாருங்களேன். ஆயுஷ்மான் பாரத் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் இந்த வேர்ல்டு கவரிங் 70% பாப்புலேஷன். அது ஒரு டேட்டா. அப்புறம் ஹெல்த் சிஸ்டம் என்ன, ஃபஸ்ட்டு ஓவரால் ஹெல்த் சிஸ்டம் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரியாக இருக்குது. இதில் இந்த ஆயுஷ்மான் பாரத்துங்கிறது எதை கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கிளாரிட்டி இங்கேயே நான் கொடுத்துட்றேன். இதை தாண்டி இந்த ப்ரெசன்டேஷன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டுக்கு ஃப்ளோ சார்ட் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கேருந்தே நான் அதை இழுத்துருக்கேன். காரணம் என்னென்னா கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். இங்கேயும் வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். 3%, 6% ஜிடிபி வந்து கொடுக்கணும். ஆர்டிக்கல் கொடுத்துருக்கேன். ஓவராலாக ஃபைனலாக கன்க்ளூஷன்லேயும் டயக்ராம் கொடுத்துருக்கேன் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான டயக்ராம்ஸ் இப்போ இந்த சேம் கொஷினுக்கே வந்து 1, 2, 3 டயக்ராம்ஸ் கொடுத்துருங்க. ஒரே 15 மார்க் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து ரொம்ப வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணது. சேம் கொஷினுக்கு மல்டிபிள் டயக்ராம்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், மல்டிபிள் ப்ரெசன்டேஷன் எல்லாமே ஒரே கொஷினில் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளோட பேப்பர் வந்து தனித்துவமாக தெரியும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் மை மெயின் ஸ்ட்ராட்டஜி. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கோ நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.